ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மசாலாலாம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ½ லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஜூஸையும் இதில் சேர்த்துட்றேன். நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி எதுவுமே போடாமல் பாயிலாக விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எந்த வெஜிடபிளும் தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.